நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மத்திய அரசின் பட்ஜெட்டில் மிக முக்கிய 17 அறிவிப்புகள் பத்தி தான் பார்க்க போறோம். முத்ரா கடன் வரம்பு 20 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் 3 கோடி கூடுதல் வீடுகள். விவசாயம் மற்றும் அதனை சார்ந்த துறைகளுக்கு 1.5 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு. புதிதாக பணிகளில் சேரும் இளைஞர்களுக்கு அரசு தரப்பில் 1 மாதம் ஊதியம் வழங்கப்படும். இபிஎஃப்ஓவில் பதிவு செய்யப்பட்ட பிறகு 15,000 முதல் 1 லட்சம் ரூபாய் வரை மாத சம்பளம் வழங்கப்படும். 20 லட்சம் இளைஞர்களுக்கு புதிய திட்டம் உருவாக்கப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் 20 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும். 20 லட்சம் இளைஞர்களை பணி திறனோடு உருவாக்கும் வகையில் நாடு முழுவதும் 1000 பயிற்சி மையங்கள் உருவாக்கப்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்காக விடுதிகள் மற்றும் குழந்தை பராமரிப்பகங்கள் ஏற்படுத்தப்படும். பணிபுரியும் பெண்களுக்கான சிறப்பு தங்கும் விடுதிகள் அமைக்கப்படும். மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி பயில 10 லட்சம் வரை கடன் வழங்கப்படும். நாடு முழுவதும் 1 லட்சம் மாணவர்களுக்கு கல்வி கடனுக்கான வட்டி ரத்து செய்யப்படும். இலவச உணவு தானிய திட்டங்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படுகிறது. நாட்டின் பணவீக்கம் மற்றும் விலைவாசி உயர்வு கட்டுக்குள் உள்ளன. நாட்டின் பணவீக்கம் மேலும் குறைந்து 4% சரிவடையும். கல்வி, வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாட்டிற்கு 1.48 லட்சம் கோடி ஒதுக்கீடு. அடுத்த 2 ஆண்டுகளில் இயற்கை வேளாண்மையில் ஈடுபட 1 கோடி விவசாயிகள் ஊக்குவிக்கப்படுவார்கள். பருப்பு, எண்ணெய் வித்து உற்பத்தியில் தன்னிறைவு பெற திட்டங்கள் முன்னெடுக்கப்படும். பாத்தீங்கன்னா மத்திய அரசுடைய 2024 மற்றும் 25 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் பல முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. அந்த வகையில் புதிதாக பணியில் சேரக்கூடிய இளைஞர்களுக்கு அரசு தரப்பில் 1 மாத ஊதியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் அல்லாம 20 லட்சம் இளைஞர்களுக்கு வழங்க புதிய திட்டங்கள் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அண்ட் மாணவர்கள் கல்வி பயில்றத ஊக்குவிக்கிறதுக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கல்வி கடன் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. பெண்களுக்குன்னு நிறைய சிறப்பம்சங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இலவச உணவு தானிய திட்டங்களை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க.